வெல்கம் டு தமிழ்நாடு மசாலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தயார் பண்ணினது. இப்போ வந்து கஞ்சி காய்ச்சலாம். இதில் வந்து 1.5 கப் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ 1 கப் தண்ணி வந்து பவுட்ரு கலக்கிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு கரண்டி போடுறேன், இன்னொரு கரண்டி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. பாருங்கள், இதை போட்டுட்டு கலந்துக்கலாம். கை விடாமல் கலக்கிட்டே இருக்கலாம். இது தேவையான அளவு கல்லுப்பு போட்டாலும் சரி. இதில் வந்து சீரகம், குருமிளகு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தா நல்லது உடம்புக்கு. இப்போ நிறையா பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால சர்க்கரை அதிகமாக யாரும் சேர்த்திக்கிறதில்ல. உப்பு போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ தண்ணியாட்டு இருக்குது. நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டியாயிரும். அங்கே கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்குது. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கொதித்து நல்லா நுர பொங்கி வருது. பார்த்திங்களா? இது மாதிரி தான் ராகி கூழ். இது வந்து நம்ம இதில் தயிர் ஊற்றியோ இல்லை சின்ன வெங்காயம் போட்டு இல்லை நல்லா சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு வேளை டிஃபன் சாப்பிட்றதுக்கு நம்ம இது ஒரு கொட்டை கஞ்சி குடிச்சிட்டு போகலாம். இப்போ நான் கொஞ்சம் நிறையாவே வந்திருக்கு. 2 ஸ்பூன் போட்டதுனால 2 கரண்டி, இந்த குழிக்கரண்டிலே 2 கரண்டி, 2 டம்ளர் தண்ணி. பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா புசு புசுன்னு வருது. நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், என்ன கலரில் இருக்குது பாருங்கள். தண்ணியாட்டம் இருக்குது. நல்லா திக்காகவும் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு? இது மாதிரி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தயிரோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டு குடிக்கலாம். இது எங்கள் கம்பெனியில் தான் இது இருக்குது. கருப்பு கவுனி மிக்ஸ் வேணுங்கிறவங்க மேலே நம்பர் கொடுத்துருக்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.